அமைச்சர் சேகர் பாபுக்கு மனசுல பெரிய நினைப்பு வந்துருச்சு. சென்னை என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? ஏன் யாருமே போய் சர்வே எடுக்க கூடாதா? காலத்துக்கு நீங்க தான் வந்து அமைச்சரா இருக்கணும். உங்க திராவிட முதல்வர் தான் முதலமைச்சரா, தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கணும்னு ஆசையா? இது என்ன மன்னராட்சியா? மக்களாட்சி, ஜனநாயக நாடு. சரியா? வரப்போற எலெக்ஷன்ல உனக்கு சரியான பாடத்தை தமிழக மக்கள் போட்டுவாங்க. சேகர் பாபு அவர்களே, சாரி அல்லேலூயா பாபு. 4 மாச கற்பனையா பெண்ணா ஆள வச்சு அடிச்சு ஐசியூல படுக்க வச்சிருக்க. ஏன் தாவேகா சார்பில் போய் யாருமே சர்வே எடுக்க கூடாதா? எடுத்தாதான் என்ன? 100 ரவுடி பசங்களை அனுப்பி தாவேகா சார்பில் சர்வே எடுத்த 4 பேர் அடிச்சிருக்கீங்க. சரியான ஆம்பளை தான் என்ன பண்ணணும்? எதிர்த்து தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சுட்டு பேசணும். தாவேகா சார்பில் அங்க ஒருத்தர் போட்டிடுவாரு, அவரை ஜெயிச்சுட்டு நீ வந்து பேசி திரும்ப அமைச்சராகு. யார் வேணாம்னு சொன்னா? திரும்ப ஜெயிச்சு அமைச்சராயிக்க. திராவிட முதல்வர் ஸ்டாலின் அவர்களே திரும்ப முதலமைச்சர் ஆகட்டும். நேர்மையா ஜெயிங்க. காசு கொடுக்காம 10 ஓட்டு வாங்க வக்கில்ல உங்களுக்கு. ஏண்டா காசு கொடுக்காம உங்களால 10 பேரை சேர்க்க முடியுமாடா? உங்க மாநாட்டுக்கு ஒரு 10 பேரை சேர்க்க முடியுமா? ஆளுக்கு தலைக்கு 500 ரூபாய் கோட்ரு மட்டன் பிரியாணி கொடுத்துதான் ஆளை சேர்க்கிறீங்க. வீடு போய் 3000 காலில் விழுந்தா ஓட்டு வாங்குறீங்க. அந்த ஓட்டு பிச்சை எடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களையே வந்து அடிமையா பாக்குறது, பிச்சைக்காரனா பாக்குறது. இருங்கடா அல்லேலூயா பாபு அவர்களே, காத்திருந்து பாருங்க. உங்க தொகுதியில நீங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க.